மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அத்தியாயம் 8 பாடத்துக்குரிய புத்தக வினாவிடை அமைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு உண்டான புத்தக வினாவிடை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செபி பற்றி சிறு குறிப்பு வரைக. விடை பக்கம் எண் 58. அதில் செபி அறிமுகம் அப்படின்னு கட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் முதல் பேராவை குறிச்சுக்கோங்க. இது குருவினா ஒன்றுக்குரிய விடை. குருவினா 2, செபியின் 2 நோக்கங்களை எழுதுக. விடை பக்கம் எண் 60. பக்கம் எண் 60ல செபியின் நோக்கங்கள் அப்படி நம்ம கட்டி இருக்கும். அதில் டோட்டலாக நமக்கு 4 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 4ல் ஏதாவது 2 எழுதுனா போதும். இது குருவினா 2க்குரிய விடை. அடுத்ததா பாருங்க, குருவினா 3, செபியின் தலைமையகம் குறிப்பு, அதை பத்தி ஒரு குறிப்பு வரைய சொல்லியிருக்காங்க. விடை பக்கம் எண் 58 மற்றும் 59. கடைசி பேராகிராஃப் மும்பையில் உள்ளன ஆரம்பிச்சா இங்க இருந்து ஆரம்பிச்சு 59வது பக்கத்துல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 3க்குரிய விடை. குருவினா 4, பல்வேறு அடையாள ஆதாரங்கள் யாவை. விடை பக்கம் எண் 63. அதுல அடையாள அட்டை சான்று அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங் முழுவதுமே மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 4க்குரிய விடை. அடுத்ததா சிறு வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பக்கம் எண் 61. 61ஆம் பக்கத்துல கடைசி பேராகிராஃப், அதில் இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இது சிறுவினா 1க்குரிய விடை. அடுத்ததா சிறுவினா 2க்குரிய விடை. பக்கம் எண் 63. 63வது பக்கத்துல கடைசி பேராகிராஃபை குறிச்சுக்கோங்க. இது சிறுவினா 2க்குரிய விடை. சிறுவினா 3க்குரிய விடை பக்கம் எண் 59ல இருக்கு. 59வது பக்கத்துல இந்த ஃப்ளோ சார்ட் முழுவதும் உண்டு. இது சிறுவினா 3க்குரிய விடை. பிரிவினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்கம் எண் 60, 61ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 60வது பக்கம் எடுங்க. அதில் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சு டோட்டலா நமக்கு ஒரு எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 61வது பக்கம் வரைக்கும் நமக்கு ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல நம்ம ஏதாவது 5 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். இது முதலாவது பிரிவினாக்குரிய விடை. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பிரிவினா 2க்குரிய விடை பக்கம் எண் 61ல இருக்கு. உங்க புக்கில் 61வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல செபியின் அதிகாரங்கள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அதுல டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? இதுல ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. இது பிரிவினா 2க்குரிய விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.